வணக்கம் மக்களே. ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல மீண்டும் நம்ம அமெரிக்க பங்குகள பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதற்கான தேவையும் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா நேத்து அமெரிக்க மார்க்கெட்ட அனைவரும் பார்த்திருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். போட்டு பொல பொலன்னு பொளந்திருந்தாங்க. நாஸ்டாக் கிட்டத்தட்ட 5% வரைக்கான சரிவ சந்திச்சிருந்தது. 1450 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கம் நாஸ்டாக்ல வந்து ஏற்பட்டிருந்தது. ஸோ என்ன ஆச்சு? திடீர்னு பார்த்தீங்கன்னா, இந்த போல பொளக்கறதுக்கான காரணம் என்னங்கிற கேள்வி பலருக்கும் வந்து இருக்கலாம். ஸோ அமெரிக்க மார்க்கெட் சரிவடைஞ்சிருச்சு. நம்ம மார்க்கெட் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா பலருக்கும் இருந்துட்டு இருக்கும். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம இப்போ விவரிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரீசன், என்ன ப்ரெஷர் அமெரிக்க மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நேற்று நாஸ்டாக் வந்து விழுந்திருந்தது. ஸோ இந்த வீழ்ச்சிக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா மற்ற எங்கேயும் எந்த ப்ரெஷரும் இல்லை, ஒரே ஒரு இடத்த தவிர, அதுதான் ஏஐ. ஸோ இந்த ஏஐ ரிலேட்டடான பங்குகள் தான் பெரிய அளவுக்கான சரிவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. அங்கே தான் பெரும் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா பில்ட் ஆயிருக்கு. ஸோ என்விடியா நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. 6% வரைக்கான சரிவை கொடுத்துருக்கு. ஸோ அதை தொடர்ந்து டிஎஸ்எம்சி இருக்குது, ப்ராட்காம் இருக்குது. 8% வரைக்கான இறக்கத்தை ப்ராட்காம் போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ப்ராட்காமோட ரிசல்ட் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு ஆரம்பிச்சது கெட்ட காலம். ஸோ 2 நாளாக அமெரிக்கா மார்க்கெட் கொஞ்சம் ப்ரெஷரை தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ என்ன ரீசன்? ஸோ ப்ராட்காமோட ரிசல்ட் நல்லா தானே இருந்தது அப்படின்ட்டு கேட்கலாம். பட் ப்ராட்காம் ரிசல்ட் நல்லா இருக்குது. பட் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டுக்கு மீட் பண்ணலை, அதுக்கு பிலோவாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு காரணத்தை வந்து முன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த காரணத்தை காட்டி ஸோ அமெரிக்க மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்திருக்காங்க. அத்தனை ஏஐ நிறுவன பங்குகளுமே பெரும் வீழ்ச்சியை வந்து சந்திச்சிருக்கு. ஸோ மார்வெல், ஏஎம்டி, இன்டெல், அதுக்கப்புறம் ஸோ மைக்ரோசாஃப்ட் கூட விழுந்திருக்கு. ஒரு 2.5% விழுந்திருக்கு. பட் இது ஒரு பெரிய நிறுவனம். ஸோ இந்த 2.5% அப்படிங்கிறதும் பெரும் பங்கை வந்து ஆற்றும். அதுபோக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் விழுந்திருக்கு. ஸோ இன்னும் நிறைய பங்குகள் ஏஎஸ்எம்எல் வந்து விழுந்திருக்கு. ஸோ இவங்க தான் மெயின் அந்த சிப்பை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய மிஷினை வந்து உருவாக்கி வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்பர் 1 பிளேயர், ஒன் அண்ட் ஒன்லி பிளேயர். ஸோ அது போக ஆரக்கிள், ஸோ பல ஏஐ ரிலேட்டடான பங்குகளில் ப்ரெஷர் பில்ட் ஆயிருக்கு. அமேசான் விழுந்திருக்கு, டெஸ்லா விழுந்திருக்கு, மெட்டா விழுந்திருக்கு. கூகுள் பெரிய அளவுக்கான டவுன்ஃபால் இல்லை, வெறும் 1% வரைக்கான இறக்கத்தை தான் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடம் தான் பெரிய ஒரு ப்ரெஷர். ஸோ இதோட பாதிப்பு டைரெக்டாக நம்ம மார்க்கெட்டில் இருக்குமான்னு கேட்டால் ஸோ டெஃபினட்டாக டைரெக்டாக எந்த ஒரு பாதிப்பும் நம்ம மார்க்கெட்டில் இருக்காது. அதுக்காக நம்ம மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி ப்ரெஷரில் தான் வந்து மிதந்துட்டே இருக்குது. அதனால் லைட்டாக வந்து விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம ரீட்டைல் ஆப்ஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஏஐயை தாண்டி மற்ற பக்கம் பார்க்கும்போது ஸ்டேபிளான சில செக்டாரும் இருக்குது. ஃபினான்ஷியல் பெரிய அளவுக்கான சரிவெல்லாம் இல்லை. அண்டு ஹெல்த் கேர் பெரிய சரிவு இல்லை. அடுத்தது கன்சியூமர் கம்பெனிஸ், அதுலேயும் பெரிய சரிவில்லை. யூட்டிலிட்டிஸ்லேயும் பெரிய சரிவில்லை. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான ஒரு சைடாக தான் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல பெரும் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஏற்படலைங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஏஐ என்றைக்கினாலும் ஒரு ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்காக ஏஐ பார்த்தீங்கன்னா டோட்டலாக அழிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு நான் சொல்ல வரல. மேபி ஏஐ பப்புள் பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ ஏஐ இருக்காதான்னு கேட்டால் டெஃபினட்டாக ஏஐ இருக்கும். ஆனால் இத்தனை ஏஐ கம்பெனிஸ் இருக்காது. ஸோ சில கம்பெனிஸ் தான் வந்து இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு ஓப்பன் ஏஐ இருக்கலாம், அந்த ஆண்ட்ரோபிக் இருக்கலாம், அப்புறம் இந்த பெரும் பெரும் ஜெயின் நிறுவனங்கள் ஸோ தொடர்ந்து அந்த ஒரு பெரிய பிளாஸ்ட்டுக்கு அப்புறமும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் கசகசன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஏஐ அப்படிங்கிற செக்மெண்ட்டே பார்த்திங்கன்னா பொலிவிழந்து காணப்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஏஐயோட தாக்கம் மார்க்கெட் மேபி கிராஷ் ஆச்சுன்னா ஸோ பெரிய அளவுக்கு வந்து இருக்கும். எல்லா செக்டார்லேயும் வந்து அடி விழுகலாம். பட் அதில் டொமஸ்டிக் தேவை, இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் நமக்கு டெஃபினட்டாக பெரும் பயன் அளிக்கும். அதுதான் இங்கே அமெரிக்க மார்க்கெட்லேயும் வந்து நடந்திருக்கு. ஸோ என்றைக்கு போட்டு பொழப்பானுங்கன்னு தெரியல. பட் இப்போ வரைக்கும் பொழக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுக்காக நம்ம உடனே கிராஷ் ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம எதிர்பாராத நேரத்தில் ஒரே நாளில் போட்டு பொழந்துருவானுங்க. ஸோ அப்போ தான் வந்து நடக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு 4%, 5% இறங்குறதெல்லாம் பெருசாக நம்ம டெஃபினட்டாக எடுத்துக்கவே கூடாது. அதுவும் அமெரிக்கா மார்க்கெட்டெல்லாம் கண்ணா பின்னான்னு விழுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இத்தனைக்கு என்விடியாவோட ரிசல்ட் எல்லாம் ரொம்ப பெட்டராக இருக்குது. அண்டு மற்ற நிறுவனங்கள் டிஎஸ்எம்சியோட ரிசல்ட்டும் சூப்பராக தான் வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் கூட ஸோ இந்த நிறுவன பங்குகள் பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கு. குறிப்பாக என்விடியாவில் பெரிய ஒரு ஏற்றத்தையும் வந்து கொடுக்கல. ஸோ இந்த ஏஐயை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சாஃப்ட்வேரில் ப்ளே பண்ணக்கூடிய நிறுவனங்களான ஆந்த்ரோபிக், இந்த மாதிரி நிறுவனங்களை தாண்டி ஹார்ட்வேரில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸோ அவங்க காணாமல் போயிட மாட்டாங்க. அவங்க டெஃபினட்டாக இருப்பாங்க. அவங்க தான் பேக் போனாகவும் எந்த ஏஐ செக்டருக்கு இருப்பாங்க. அதில் என்விடியா, இன்டெல், ஆர்ம், ஏஎம்டி போன்ற
நிறுவனங்கள் ரொம்ப முக்கியமான நிறுவனங்களா இருக்கும். ஸோ சரிவடைஞ்சாலும் திரும்ப ஏறுவதற்கான கேப்பபிலிட்டிஸ் இந்த இடத்துல இருக்கு. பயப்படுறதுக்கான அவசியம் நமக்கு ரொம்ப இருக்காது. ஆனா, ஸோ சின்ன சின்ன கம்பெனிஸ் அங்கேயும் சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதையும் நம்ம ஆட்கள் தேடி கண்டுபிடிச்சு அங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பட் அந்த இடம் ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா உணர்ந்துக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நேத்து இந்த ஒரு விஷயத்தினால இன்டெல் 10%, ஏஎம்டி 10%, குவால்காம் 10% அப்படின்ட்டு ஹேட்ரிக் அடிச்சிருக்காங்க. இந்த 3 நிறுவன பங்குகளுமே நேத்தோட டேல 10% வரைக்கான சரிவை வந்து சந்திச்சிருக்கு. ஸோ உச்சகட்ட டவுன்ஃபால் திரும்ப $100 கீழ இன்டெல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. $120 கிட்ட இருந்தது இப்போ $100 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏஎம்டி ஒரு $450 கிட்ட இருக்கும். ஸோ குவால்காம் வந்து மறந்து போச்சு. ஸோ எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஏஎம்டி அண்ட் குவால்காம் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. டக்குன்னு பார்த்த உடனே ஞாபகம் வந்துரும். ஸோ இதெல்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோவை ஓப்பன் பண்ணி உள்ள பார்க்கும்போது தான் தெரியும். பட் இந்த இடத்துல ப்ரெஷர் பில்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரெஷர் பில்ட் ஆயிருந்தாலும் கூட இது ஒரு நாள் செல் ஆஃப் தான். ஸோ இதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரீபவுண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. அது போக இந்த பங்குகள் வந்து சரிவடைவதற்கான ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, ஸோ இன்னொரு ஒரு காரணத்தையும் சொல்றாங்க. அது NVIDIAவோட இந்த சிப்பு தான். ஸோ இந்த லேப்டாப் அண்டு டெஸ்க்டாப்போட சிபியூஸ் தான் இந்த இன்டெல் அண்ட் ஏஎம்டி சரிவடைவதற்கான மெயின் ரீசனாக இருக்குது அப்படின்ட்டும் ஒரு காரணத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ வரட்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். NVIDIA நம்ம லாஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இவங்களுடைய சிபியூ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன். ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட அந்த 5 M5ன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு கீழே தான் NVIDIAவோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் இன்டெல் அண்ட் ஏஎம்டியோட டாப் எண்ட் சிப்புக்கு கீழே தான் NVIDIAவோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டும் ஒரு சில இடத்துல பார்த்தேன். பட் நிறைய தரவுகள் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்குது. இன்னும் கன்ஃபார்மான NVIDIAவோட பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கல. ஸோ இவங்க லான்ச் பண்ணட்டும், அது கைக்கு போகும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு கண்டிப்பாக இதோட டெஸ்ட் ரிசல்ட் ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக கிடைக்க வரும். ஸோ அப்படி கிடைக்கும்போது ஸோ என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க, ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மாற்றா இன்டெல் ஏஎம்டி என்ன பண்ண போகிறாங்க, குவால்காம் என்ன பண்ண போகிறாங்கிறத பற்றியும் நம்ம கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோச் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரக் ட்ரையலில் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரையலில் அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 22.7% வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுது. எவ்வளோ? வெறும் 48 வாரத்தில் இந்த வெயிட் லாஸ் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இப்போ களத்தில் இருக்கக்கூடிய ஜெப்பவுண்ட் அண்டு வீகோவி இது கூடலாம் கம்பேர் பண்ணும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக வந்து இருக்குது. ஸோ அவங்க ஒரு 72 வீக்ஸ் அண்டு 68 வீக்ஸில் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸை இவங்க 48 வீக்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இப்போது எலி லில்லி அண்டு நோவோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் ட்ரக்ஸை லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு முனைப்போடு தான் வந்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களும் ட்ரையல்ஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த கேக்ரிசமா நோவாவோட கேக்ரிசமா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக இருக்குது. ஸோ ஃபைனல் ரிசல்ட் நம்ம பார்க்கணும். மேபி ஃபைனல் ரிசல்ட் நல்லா இல்லைன்னா திரும்பவும் நோவோவை போட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த கேக்ரிசமாக்கு பதிலாக அமிக்ரிட்டினை வந்து அவங்க வெளியிடலாம்னு நான் நினைக்கிறேன். பட் அது வந்து வெளியிடுவதற்கான டைம்லைன் வந்து இன்னும் தள்ளி இருக்குன்னு தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. எப்படியும் 2 வருடத்துக்கு கம்மியாக இல்லாமல் அந்த மருந்து அவங்க லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதோட ரிசல்ட்டு வேறு லெவல் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக இருக்குது. பட் இந்த கேக்ரிசமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிசப்பாயிண்டான பர்ஃபார்மன்ஸை தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு ட்ரையல் இந்த கேக்ரிசமாவோடது வந்து நல்லா இல்லைன்னா அவங்கள போட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கோட பிரிவில் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்குது. அதையும் நம்ம இந்த இடத்துல குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் எக்ஸோட பித்தலாட்டங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எலான் மஸ்கோட கம்பெனி தெரியும்னு நினைக்கிறேன். போன டைம் ஐபிஓ வரப்போகுதுன்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ என்னென்னா ஐபிஓக்கு முன்னாடி நல்ல களைகட்டுற மாதிரியான செய்திகளை அள்ளி வீசிட்டு இருக்காங்க. கேட்டால் நமக்கே அப்படியே பிரமிப்பாக இருக்கும். இப்போது ஆந்த்ரோபிக் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதாவது இந்த ஸ்பேஸ் எக்ஸோட டேட்டா சென்டர் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஜிபியூ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சில பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இத்தனை வருஷத்துக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டுலாம் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போது அவங்கள தொடர்ந்து கூகுள் பார்த்தீங்கன்னா ஒரு டீல் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் கூட போட்டிருக்காங்க. இதை கேட்டால் கிறுகிறுன்னு ஆயிரும் நமக்கே. ஏன்னா ஸோ $920 மில்லியன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாதத்துக்கு பே பண்ண போகிறதா சொல்கிறாங்க. என்ன இதை மாதத்துக்கு $920 மில்லியன் கிட்டத்தட்ட $1 பில்லியன் வந்து பே பண்ண போகிறாங்களாமா.
2029 வரைக்கும் இந்த அக்ரீமெண்ட், இந்த டீல் வந்து கன்டின்யூ ஆகும் அப்படின்ட்டும் தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க கிட்ட கெப்பாசிட்டி இருக்கிற மாரி எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோலாம் இல்ல கெப்பாசிட்டி. எனக்கு தெரிஞ்சு 1 ஜிகாவாட்க்கு கீழ தான் இருக்கும். பட் இருந்தாலும் இதுக்கு எதுக்கு இவ்வளோ காசு தராங்கங்கிறது என்னோட ஒரு கேள்வியா வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெவென்யூ ரன் ரேட், அதாவது இப்போ இப்போ இந்த பண்றாங்கல்ல டேட்டா சென்டர் பிசினஸ். ஸோ இந்த பிசினஸ் மூலியமா வரக்கூடிய ரெவென்யூவோட ரன் ரேட் எடுத்து பார்த்தா எங்கேயோ போகுது. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா ஃப்ராடு வேலையா தான் நான் பார்க்குறேன். ஸோ ஸ்டார்லிங்க் ரெவென்யூவ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ரெவென்யூஸ், ஸோ இதெல்லாம் மத்த எந்த ரெவென்யூவா இருக்குன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஆந்த்ரோபிக் அண்டு கூகுளோட டீல்ஸ் பார்த்தீங்கன்னா என்னால ஏத்துக்கவே முடியல. ஸோ அதனால தான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல இன்னொரு ஒரு ஹிண்ட்டும் வந்து அவங்க குடுத்துருக்காங்க. என்னன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்கேஸ் வந்து இவங்களால கரெக்ட்டா வந்து அவங்களோட ஆக்சுவல் கெப்பாசிட்டிய சப்ளை பண்ண முடியல அப்படின்னா, ஸோ எப்பனாலும் 1 மாசம் நோட்டீஸ் பீரியட்ல ஸோ இந்த டீல வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டும் அந்த அக்ரீமெண்ட்ல இருக்கிறதா தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஆந்த்ரோபிக்குக்கும் சரி, கூகுளுக்கும் சரி. ஸோ ஐபிஓ முடிஞ்ச கையோட வேலைத்தனத்த என்னைக்கு வேணா பண்ணுனாலும் பண்ணலாம். அத நம்ம கண்டிப்பா வந்து இந்த இடத்துல நோட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா ட்ராப், ஏமாத்தக்கூடிய வேலைகள தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் உறுதியா வந்து சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்ல. ஸோ எதுக்கு இந்த மாதிரி பெரும் நிறுவனங்கள் இவங்களுக்கு இவ்வளோ பணம் வந்து கொடுக்கணும், அதுக்கான என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற கேள்வியை நம்மளை நாமே வந்து கேட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சிக்க வைக்கிறதுக்கான ஒரு முறையாக பார்க்குறேன். மேபி இது ஐபிஓவில் வரலாம், லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கலாம். ஆனால் என்னைக்குனாலும் இது ஒரு ட்ராப் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ரெவன்யூ வந்து இவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே வந்து கம்மி. ஏன்னா ஸோ இந்த டீல்னால இப்போ என்ன 2026 ஸோ இன்னும் வந்து 3 வருஷத்துக்கு 3 வருஷம் 29 வரைக்கும்னா 3 வருஷம் தான். ஸோ இந்த 3 வருடத்தில் மட்டும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட $29 பில்லியன் கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க இந்த டீல் மூலிமா வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக என்னால் ஏற்றுக்க முடியல. பார்ப்போம். ஸோ என்னென்ன வந்து நடக்க போகுது, இன்னும் என்னென்ன அட்டகாசம் பண்ண போகிறாங்க, இதுக்கு என்னைக்கு எண்ட் கார்ட் போட போகிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ முக்கியமான பல அப்டேட்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு ஒரு வீடியோவில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா இன் மணிலன்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆப்ஷனெல்லாம் அதில் வந்து கிடையாது. ஸோ அதே மாதிரி ஸோ வேறு ஏதோ கொஸ்டின் கேட்டாங்க, எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு. ஸோ மேபி ஞாபகம் வந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.